இன்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையினாலே நான் பேசினார். அந்த வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரத்திலே 22, 23 வாசிக்க போகிறோம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 47வது 48வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 47, 48. பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புற தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவு கடந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவு கடங்காததா இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்ம இங்கே ஒரு 2-3 வசனங்களை தொடர்ச்சியாக வாசித்தோம். இதில் எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, முதலாவதாக அந்த 39ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வைத்த 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அவன் எதையெல்லாம் செய்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அந்த போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே கலெக்டர் மாதிரி எழுதுறதுக்கோ இல்லைன்னா பணப்பட்டுவாடா பண்றதற்கோ அப்படிப்பட்ட வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அடிமைக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறோமோ அந்த வேலை தான் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது சாதாரணமான வேலையா இருந்தாலும் சின்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலையிலே அவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். அதற்கு பிறகு அவனை சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. நீங்க சிறைச்சாலையில தூக்கி போடும்போது வேதம் ரொம்ப அழகா அந்த வசனத்தை சொல்லுது, சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையிலே செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடி, அதான் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் கேட்கவே இல்லையாமோ. சோ போத்திபாருடைய வீட்டுல மட்டும் இல்ல, சிறைச்சாலையிலே ஒரு கைதியாய் போகிறான். ஆனா கைதியாய் போகிற அந்த இடத்துல கூட வேதம் சொல்லுது, அந்த இடத்துல அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அது மட்டுமல்ல, இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது. ஜனங்களெல்லாம் அவன் நடத்துகிறது போல ஒரு பெரிய ஒரு காரியம், அவனுடைய ஒரு தலைமைத்துவம் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. அதான் கடைசியில வாசித்தோம், அவன் சேர்த்த தானியங்கள் அளவு கடங்காததா இருந்துச்சாமா.
7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல ஜனங்களை போஷிக்கிறதற்கு 7 வருஷம் சேர்த்து வைத்தான். இது சாதாரணமானது அல்ல. அதான் அவன் எது செஞ்சானோ இல்லையோ, இந்த 7 வருஷம் தானியங்களை சேர்த்து வச்சான் பாருங்களேன். அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜாவினிடத்துல போய் ஜனங்கள் கேட்கும் போது அவன் சொல்லி அனுப்புறான், யோசேப்பு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கப்பா. யோசேப்பு அந்த ஆகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு விற்றானாம். விற்று எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா நிலங்களையும் ராஜவசமா கொண்டு வந்துட்டான். அப்போ 7 வருஷம் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி கிட்டத்தட்ட 14 வருஷம். 7 + 7 நீங்க எந்த பொருளை வேணும்னாலும் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனா சாப்பிட்ற பொருளை 14 வருஷம் வச்சுக்கிறது அப்படின்றது சாதாரணமே இல்லை. ஹலோ, அதான் இந்த பிரமிடை பண்ணினவர்கள் இந்த பிரமிடு, எகிப்தினுடைய பிரமிடு இருக்குல்ல, இந்த பிரமிடை செய்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரமிடை யோசேப்பு தான் கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் பதப்படுத்தப்படுவதற்காக தான் பிரமிடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் செத்து போனவங்களுடைய பாடி இதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பிரமிடுகளை யோசேப்பு பிளான் பண்ணி திட்டம் போட்டு கட்டி இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரமிடை இன்றைக்கு இருக்கிற நாலேஜ்ல யாராலுமே கட்ட முடியாது அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய பெரிய கல்லுகளை எடுத்து வைத்து பிரமிடை அந்த காலத்துல கட்டி இருக்காங்க. அப்போ 14 வருஷம் சாப்பாட்டை கெட்டு போகாம பத்திரமா வைக்கக்கூடிய சகல ஞானமும் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? யோசேப்பிட்ட இருந்துச்சு. யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு இந்த 2வது நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேலும் நம்முடைய பிள்ளைகள் தலை மேலும் வைக்க போறார். எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னா, இனி நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இதுவரையிலையும் என் கை செய்த எதுவும் எனக்கு நல்லா வந்ததே இல்லை. ஒண்ணு அது கெட்டு போயிடும், இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாம போயிடும், அது நஷ்டமாயிரும். இதுவரைக்கும் நான் எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டேன். எல்லாரும் என்னிடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, நீ எது செஞ்சாலும் அப்படியே உருப்படாம போதே, எது செஞ்சாலும் அது விளங்கவே இல்லையே என்ன அப்படின்னு என்னுடைய தகப்பனார் என்ன திட்டி இருக்கிறாரு, என் தாயார் என்ன திட்டி இருக்காங்க, என் மேனேஜர் என்ன திட்டி இருக்கிறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல எது செஞ்சாலும் அது ஒரு பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விடுகிறது. எத்தனையோ நான் நஷ்டப்பட்டேன். ஆனா இன்றைக்கு யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வைக்கப்படட்டும். நான் நம்புறேன் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு நொந்து போன இருதயத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பு செய்தது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது உண்மையானால் நீங்க இனி செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் செய்கிறது எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஆண்டவர் உங்க கரத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வருஷத்துல நஷ்டமான எல்லாவற்றையும் திரும்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். யோசேப்புக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கூட இருந்து நாம் செய்கிறதுல நன்மையை கொண்டு வருகிறவர். உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குது. ஆண்டவருக்கு நான் இன்னைக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த காரியத்தை நினைக்கும் போது ஒரு விஷயம் நம்முடைய திருச்சபையில ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்தோம். அந்த வாலிபர் கூட்டம் ஒழுங்கு செய்யும் போது நான் அப்போ உட்காந்து யோசிக்கும் போது ஒன்றை லைவா பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். லைவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடகம், அதே நாடகத்தை லைவா அப்படின்னா அப்ப நடக்கிறது மாதிரி, அது செட்டப் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றது மாதிரி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அது என்ன பிளான் அப்படின்னா, ஒரு டீம் அதான் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஒரு டீம் உள்ள வர்றாங்க. அவங்க உள்ள சர்ச்சுக்கு உள்ள ஒரு 2 சேரை அடிச்சு உடைச்சிடுறாங்க.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து பலிபீடத்தில் ஏறி என் கழுத்தில் அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நீங்க என்ன 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 நினைக்கிறீங்க? அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன? இதை பைபிள் எல்லாம் போட்டுட்டு ஓடுறாங்களா, இல்லை அப்படின்னா ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஒரு கதையாக என் மனசுல கொண்டு வந்து அதற்காக முயற்சி எடுத்தேன். அப்போ வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து அந்த யூத் மீட்டிங் அழைச்சிருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து அவருடைய திருச்சபை திருப்பூருக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த தம்பிங்களை அவர் கூட்டிட்டு வந்து நான் சொன்னேன், பாஸ்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு உங்க பிள்ளைங்க யூத் மீட்டிங்ல அட்டன் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு அவங்க மண்டபத்தில் இருக்கட்டும், மண்டபத்தில் இருந்துட்டு பக்காவா ரெடி ஆகி ரெண்டாவது செக்ஷனுக்கு அந்த 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 நிகழ்ச்சிக்கு அவங்க உள்ள என்ட்ராகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பக்காவா அந்த பசங்களை ரெடி பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படியே காவி வேஷ்டியை கட்டி பொட்டை வச்சு அப்படியே பயங்கரமா ஒரு உருட்டு கட்டையை கையில் எடுத்து ஒரு 10 பேர் நான் ஆராதனை அந்த ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி முன்னாடி இருக்கிற ஒரு சேரை அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அப்படியே கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு 800 பேர் பக்கத்தில் இருந்தாங்க. எல்லாரும் ஓ அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு இடத்துல இருந்து பஸ்ல பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. அந்த பஸ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பஸ்ஸை எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டாரு. உள்ள வந்து அப்படியே ஸ்டேஜில் ஏறி வந்து ஒருத்தர் என் கழுத்தை பிடிச்சாரு. உண்மையிலே அன்னைக்கு நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஒருத்தர் வந்து திருச்சபையில இருக்கிற ஒரு பிரதர் வந்து அப்படியே ஸ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்தாரு. அந்த என் காலரை பிடிச்சவர்கிட்ட சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க பாஸ்டரை விட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ஒரு சிலர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போனாங்க, ஒரு சிலர் சத்தம் போட்டு இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாங்க. உடனே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நிறுத்துங்க, இது செட்டப் தான், இப்படி ஒரு வேளை நடந்தா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப வெற்றியாய் பயங்கரமாய் பேசப்பட்டுச்சு. எல்லார் பக்கத்துலையும் ஒரு நல்ல பேரை கொண்டு வச்சிருந்துச்சு. அந்த ரிவைவ் யோஜனைனாலே ஒரு பெரிய வெயிட் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிறகு ஒரு நாள் அந்த மீட்டிங், அந்த யூத் மீட்டிங் நடந்த போட்டோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. அது ஒரிஜினலா இருந்துச்சு. சிலருடைய முகத்தினுடைய இருந்த பயம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் தான் அதை வந்து நான் வந்து செய்தது சரின்னு நான் சொல்ல வரல. என்னமோ அன்னைக்கு ஒரு நல்ல மனசுக்குள்ள ஒரு நல்ல தாட்டை வச்சுதான் அந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா அது தப்பா போறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என் கூட இருந்ததுனால அன்னைக்கு நான் செஞ்சதை வாய்க்க பண்ணி எல்லாரும் அந்த நாடகத்தினுடைய முடிவுல கமிட் பண்ணாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு, நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி ஒரு எல்லாரையும் அப்படி ஒரு பயப்படுத்தி ஒரு காரியத்தை நம்ம பண்ணியிருக்க வேண்டாம். ஆனாலும் இன்னைக்கு அது நடந்துட்டா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஆனா கர்த்தர் என் கூட இருந்ததுனால அது ஒரு தீமையான ஒரு விஷயமா இருந்தா கூட ஆண்டவர் வந்து என்னுடைய பார்வைக்கு அது இப்போ சரியில்லாம இருந்தா கூட ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் உங்க கையில செய்தது எல்லாமே ஆசீர்வாதம் இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கு வேணுமோ இல்லையோ, எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் தான் எது செஞ்சாலும் நான் தோற்று போறேன் பாஸ்டர், எது செஞ்சாலும் நல்லா இல்லை பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் ஆண்டவர் வைப்பார். ஒருவேளை நீங்க தெரியாதனமா ஒரு காரியத்தை போய் செய்திருக்கலாம். ஒரு காரியத்துல போய் நான் கை வச்சுட்டேன் பாஸ்டர், இப்பதான் தெரியுது, ஐயோ இது ஞானம் இல்லாம நான் செஞ்சுட்டேன், இப்படி நான் பண்ணிட்டேனே, செய்யாம இருந்திருக்கலாமே, ஏமாந்துருவனோ, நஷ்டப்பட்டுருவேனோ, ஐயோ இது என்ன விட்டு போயிருமோ, என்னமோ 1000 யோசனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் அதை நிச்சயமாய் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார்.
ஆனா நான் நம்புறேன் அவன் செஞ்சதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்கிறத குறித்து வேதத்துல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த யோசேப்பையும் தாவீதையும் ஒப்பிட்டு, தாவீதனுடைய வாழ்க்கையிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுப்பீர்களேயானால், ஸ்தோத்திரம், 1 நாளாகமத்துல 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ இந்த யோசேப்புக்கும் தாவீதிற்கும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இவர்கள் 2 பேருமே செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏன் அப்படி வாய்க்க பண்ணினார் அப்படின்றத வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரம் நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 39 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. நன்றாய் கவனிங்க, இந்த யோசேப்பு செஞ்ச எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே காரணம் இல்ல, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். நீங்க 39ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். சோ நீங்க செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுல ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால், ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க செய்யறது எல்லாமே தப்பி போகாது, நீங்க செய்கிறது நஷ்டமாகாது. அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் நல்லா வரணும்னா என் கூட நீங்க இருங்கப்பா. நான் நம்புறேன் இந்த உலகத்துல 1000 பேர் ஒரு காரியத்தை செஞ்சு நஷ்டமடையலாம், 1000 பேருக்கு அது ஃபெயிலியரான சப்ஜெக்டா இருக்கலாம், அது ஃபெயிலியரான பிசினஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்க கூட இருப்பாரே ஆனால் அதே பிசினஸ்ல, அதே வெற்றி, அதே எக்ஸாம்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சோ தேவையானது என்ன அப்படின்னா, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நீங்க இத நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்கள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏதோமில் தனயங்களை வைத்தான், ஏதோம் எங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் திரும்பமாக நம்ம 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்தோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ ஒரு மனுஷன் கையிட்டு செய்கிறதெல்லாம் எப்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும், அவன் சமையல் பண்ணினாலும் துணி துவைச்சாலும் பாத்திரம் வளர்க்கினாலும், நான் சொல்றேன் நிச்சயமா அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சமுள்ள காலம், சுற்றி எல்லா இடமும் பஞ்சம், விவசாயம் யாருமே பண்ணல. எப்பா அதுல பெரிய அறுவடை நம்ம பார்க்க முடியாதுப்பா, இது பஞ்சகாலம்.
இது தண்ணீர் இல்லாத காலம். இந்த பஞ்ச காலத்துல போய் எவனாவது விவசாயம் பண்ணுவானா? நான் சொல்றேன், சுற்றி இருந்த நிறைய பேர் ஈசாக்கை ரொம்ப கேவலமா திட்டி இருப்பாங்க. இவனுக்கு என்ன இப்படி என்னாச்சு? ஒரு பஞ்சமுள்ள காலத்துல இவன் விவசாயம் பண்றான். ஆனா வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு அவன் ஆசீர்வச்சாராம். அவன் கை செஞ்சதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய பிள்ளையே. எதுக்காக ஜெபிப்போம்னா, ஆண்டவரே நீர் என் கூட இருந்தீங்கன்னா, நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா நான் செய்யறதெல்லாம் எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே, எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே. கையை அப்படியே மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா நீர் என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் அது நல்லா வரும் ஆண்டவரே. நான் எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க. ஓ இருங்கப்பா சொல்லுங்க. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இரும், என் கூட இரும், என் கூட இரும் ஆண்டவரே. இயேசுப்பா நானும் வருகிறே, கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காது. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. சொல்லுங்க, ஏசப்பா நானும் வருகிறே, கலிலேயா கடல் ஓரமா. ஆமென். சோ மிக அவசியமான ஒன்று, கர்த்தர் என் கூட இருக்கணும். ஒரு 3 காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி, அப்படின்னா ஒரு 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 தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் ஏன் இருந்தார்? அவன்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே நம்ம நிறைய பேருக்கு, ஐயோ ஏசப்பா என் கூட இருங்க. எல்லாருக்குமே பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, ஏசப்பா என் கூட இருக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கணும். ஆனா ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. அத இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சில குவாலிட்டியை எதிர்பார்க்கிறாரு. முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷார்ட்டா நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பார்வோனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த தேசத்திற்கே பார்வோன் தான் கடவுள். ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல 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 இல்ல, யோசேப்பு பார்வோனுக்கு பிரவித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். சோ பார்வோனுக்கு முன்பாக கூட கர்த்தரை முன்னாடி வச்சான். அப்படின்னா அவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறதற்கு காரணம், அவன் கர்த்தரை எப்போதும் அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்பவுமே ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க பழகுங்க.
நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறீங்க, இல்லைன்னா ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்த போறீங்க, எக்ஸெட்ரா. எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவதாக யாரை வைங்கன்னா கர்த்தரை வைங்க, கர்த்தரை வைங்க. அதான் சிலர் கர்த்தரை வைங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கின உடனே ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, வாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு ஜெபிச்சுட்டு போறதல்ல. ஒரு காரியத்தை துவங்குறதற்கு முன்பாக திருப்தி ஆகிற அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். உங்க மனசுல ஓகே, இந்த காரியத்திற்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், பரவாயில்ல, இனி கர்த்தர் என் கூட வருவார் அப்படின்னு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி அந்த காரியத்துல போய் கையை வைங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த காரியம் உங்க கைனால வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். ஆனா கர்த்தரை முன்னாடி நீங்க வைக்காம, கர்த்தரை முன்பாக வைக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயமா ஆண்டவர் அவங்க செய்யறது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. சோ ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறக்காம செஞ்சிருங்க, ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருங்க. யோசேப்பு கர்த்தரை முன்னாடி வச்சான், கர்த்தரை முன்னாடி வச்சான். நீங்க அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கூட வாசிக்கும் போது நீங்கள் 16வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப கவனிங்க, தாவீதுக்கும் யோசேப்புக்கும் நான் ஒப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். தாவீதோடையும் கர்த்தர் இருந்தார். தாவீதோடையும் கர்த்தர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? என் கூட கர்த்தர் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஆண்டவரை முன்னாடி வைங்க, ஆண்டவரை முன்னாடி வைங்க. அதான் எழும்பும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சுதான் எழும்பணும். ஒரு காரியத்தை துவங்கும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சுதான் துவங்கணும். யாரெல்லாம் ஆண்டவரை முன்பாக வைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, 34வது சங்கீதத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எப்பவுமே எனக்கு அவர் தான் முன்னாடி எப்பவுமே. இப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா எப்பவுமே அவரை துதிச்சுட்டே இருக்கிறீங்களா? எப்பவுமே உங்களுடைய இருதயத்துல கர்த்தாவே. அதான் நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, எப்பவும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எடுப்பீங்க. நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, உட்காரும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, தண்ணி குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம எல்லாருமே. நான் நம்புறேன் உங்க கூட ஆண்டவர் இருப்பாரு. எப்ப தெரியுமா? எல்லாத்துலயும் ஆண்டவரை முன்னாடி வைக்கும் போது. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹலோ, இந்த யோசேப்புக்கு விரோதமாக அந்த வீட்டிலே இருக்கிற அந்த எஜமானனுடைய மனைவி எழும்புறாங்க. அவங்க ஒரு பாவம் செய்யறதற்காக அவனை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது இந்த யோசேப்பிட்ட இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, அவனுடைய உள்ளத்துக்குள்ள எப்பவுமே ஒண்ணு இருந்துச்சு, ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற எண்ணம். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு உங்களுடைய 24 மணி நேரமும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாருங்க. நீங்க தாவீதை வாசிக்கும் போது 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள்.
2 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஒரு ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, நீ அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு குற்றப்படுத்துறாரு. குற்றப்படுத்தும் போது இவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, நான் தப்பு பண்ணதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த தாவீதை நினைச்சிருந்தா தாவீதை இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொன்னுட்டு அந்த பிரச்சனையை அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு உடனே என்ன வந்துச்சுன்னா, கர்த்தர் பார்க்கிறார், நான் செஞ்ச தப்ப கர்த்தர் பார்த்துட்டாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் நீங்க கை செய்கிற எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா, நம்பர் 1 முதலாவதாக எப்பவும் அவரை முன்னாடி வச்சுக்கோங்க. நம்பர் 2 இரண்டாவதாக ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நம்பர் 3 மூன்றாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 45ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 45 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹலோ, கவனிங்க. இந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே அவர் சித்தத்தின்படி, அவருடைய அனுமதி இல்லாம நடக்கல அப்படின்னு அந்த உணர்வு அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. ஹலோ, கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்க மனசனுடைய அடி ஆழத்துல என்ன தோணும் அப்படின்னா, எந்த காரியம் நடக்கும் போதும் உங்களுக்கு உடனே தோணணும், அப்பா உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. அதான் நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, சிமேயு தாவீதை தூஷிப்பான். தாவீதை தூஷிக்கும் போது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? சிமேயி தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸோ என் கூட ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே எப்பவுமே உங்க மனசுல ஒன்று இருக்கணும், ராஜா என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம், இந்த சோதனை கூட உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. நீங்க அனுமதிக்காம என் வாழ்க்கையில் நடக்காதுப்பா, நீங்க அனுமதிக்காம நடக்காது. இந்த 3 காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நம்பர் 1 முதலாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், எல்லாத்துலேயும் ஆண்டவர் முன்னாடி வைங்க. 2வது, கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். நம்பர் 3, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கலன்ற எப்பவும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அனுமதிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் நீங்க செய்கிறதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு விசை நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாகி மண்டைக்குள்ள ஒரு வெடிப்பு, ரத்த கசிவு ஏற்பட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐசி சூழ்நிலையில் போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இருந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய பேருடைய பேர் மறந்து போயிடுச்சு. பொருட்கள் அப்படின்னா அந்த இளநியை கொண்டு போய் இது என்னன்னு கேமிச்சா அவங்களுக்கு அது தெரியவே இல்லை, அது என்னன்னே தெரியல. அப்படி ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டாக்டரும் சொல்லிட்டாங்க, இது திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ரெக்கவர் ஆகும். அதனால ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு, நீங்கள் இது என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது.
அவங்க வந்து சர்ச்சில் வந்து சில வேலைகளை பார்க்கிற நபர்கள். உடனே வந்து நான் இது எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ஒரு வேலையே சொல்கிறேன். நான் என்ன வேலை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த நபருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த நபருக்கு வந்து இந்த பணத்தை வந்து இந்த செக்கில் எழுதி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சோடனே இவங்க வந்து அவருடைய பேக்கில் இருந்து அந்த செக் புக்கை எடுத்து நான் சொன்ன அந்த அமௌண்ட்டை எழுதும் போது, பாஸ்டர் சொல்லிட்டாரே இந்த வேலையை நம்ம தானே செய்யணும், என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த எழுதும் போதே மொத்த இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன மொத்த மெமரியும் திரும்ப அகைன் ரீகலெக்ட் ஆயிருக்கு. அவங்க சாட்சியாய் சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் யாரெல்லாம் ஆண்டவரை கனம் பண்றீங்களோ அத்தனை பேரும் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் செய்கிற எதுவுமே வாய்க்காம இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யோசேப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரப்போகுது. நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். முடிஞ்சவங்க கர்த்தர் சமூகத்தில் அப்படி எழும்பி நிற்கலாம். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் இந்த முழு பலத்தோட இந்த 2வது நாள் இந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ராஜா, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 2வது நாள் எனக்கு பேசின வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்யறது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் எதை செஞ்சாலும் அதுல நஷ்டமாக கூடாதுப்பா, அதுல நஷ்டமாக கூடாதுப்பா. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ செஞ்சு நான் நஷ்டமாயிட்டப்பா, ஆனா இனி அப்படி நஷ்டமாக கூடாது. அந்த யோசேப்பனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜெபிங்க ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி கேட்கட்டும். உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இனி இந்த கை என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. எத்தனை இழப்ப பார்த்துட்டப்பா, எத்தனை இழப்ப பார்த்துட்டப்பா, எத்தனை நஷ்டத்தை பார்த்துட்டப்பா, எத்தனை ஆசீர்வாதங்கள் என் கையை விட்டு போயிருச்சு. ஆனா நீங்க ஆசீர்வாதத்துக்காய் கெஞ்சுற அப்படின்னு சொல்லுங்க. ஹalleluya. நன்றி நன்றி. ஜெபிச்சுட்டே நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவகுமாரா, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன நினைச்சிருங்க தேவகுமாரா. என் கை செய்கிறது எல்லாம் ஆண்டவரே, நான் என்ன ஊழியம் செஞ்சாலும் அது நல்லா இருக்கணும்ப்பா. நான் எதை கை வச்சாலும் ஆசீர்வாதமா வரணும். எனக்கு இந்த கை வைக்கும் போது நஷ்டங்கள் வேணாப்பா. இப்பொழுது நான் ஒரு பெரிய காரியத்துக்கு கை வச்சிருக்கிறேன், ஆனா அது நஷ்டமாயிருமோன்னு நினைக்கிறேன். நான் கை வைத்த இந்த காரியம் தோல்வி அடைஞ்சிருமோ, இதுல நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ அப்படின்னு யாருடைய மனசு சொல்லிட்டு இருக்கிறோம், அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ கை செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி, இயேசுவே என் கையை ஆசீர்வதியும். உண்மை ஆண்டவருடைய பிள்ளை. நிறைய பேர் இந்த இடத்துல அப்படித்தான் இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருக்கோங்க இருக்கலாம். பாஸ்டர் இப்பதான் ஒரு காரியத்தை கையில வச்சிருக்கிறேன், ஆனா அது எனக்கு 90% என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு பயமா இருக்கு, நஷ்டமாயிருமோ. இல்ல, என் கையை ஆசீர்வதின்னு கேளுங்க. ஹalleluya. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. உதவாது என் நீர்
முடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியா. கைய மேல உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா சத்தமா உங்க குரல் உங்களுடைய வீடுகளில் கேட்கட்டும், வேலை ஸ்தலத்துல கேட்கட்டும். ஓ தேவகுமாரா அப்பா இறங்கும் 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 இறங்கும். ஹல்லேலூயா. எஸ், யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் அவர் வாக்கியம் பண்ணினார். சோ நம்ம கை செய்யற எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒண்ணு கர்த்தர் நம்மோட இருக்கணும். இன்னையிலிருந்து ப்ளீஸ் உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன், அடுத்த 3வது நாள் நாளைக்கு காலையில திரும்ப இந்த கூட்டத்துக்கு நீங்க வர்றதுக்குள்ள எல்லாருமே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. என் கூட நீங்க இருக்கணும்னு ஆண்டவரை கூட வைக்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி எடுங்க. அந்த 3 காரியத்தை சொன்னேன், அவரை எப்பவுமே முன்னாடி வச்சுக்கோங்க எல்லாத்துலயுமே. அதே போல ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கட்டும். அதே போல அவருடைய அனுமதி இல்லாம எனக்கு நடக்காதுன்ற ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ள வரட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்டவர் உங்களை கூடவே வச்சுக்கும். அதனால நீங்க சொல்ல வேண்டியது வேற ஒண்ணு இல்ல, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. இப்ப கையை உயர்த்தி திரும்ப ஒரு விஷயம் கூட சொல்லலாமா. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. சொல்லுங்க, நீங்க இல்லாம என் சொல்லி ஒரு 10 டைம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம அப்பா, நீர் இல்லாம நீர் இல்லாம நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியும். என் பொழுது கைய மேல உயர்த்தி தேவகுமாரா இயேசுவே இயேசு ராஜாவே தேவகுமாரா தேவகுமாரா. இப்ப சொல்லுங்க, நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா என்ன மறந்தா எங்கே போவே. நீங்க நினைச்சா நீங்க நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா தம்தலகர சேகரோதனம் இந்த காலை வேளையில என் கூட ஆராதிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்க ஆசீர்வாதம் இப்பொழுது வைக்கப்படுவதாக ராஜா. இன்றைக்கு இந்த 2வது நாள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணின கர்த்தர், இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற பிள்ளைகள் இதுவரையிலும் கை செய்தது தோல்வி அடைஞ்சாலும் டாடி, இனி அவங்க என்ன செஞ்சாலும், இனி எதுல அவங்க கை வச்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே. இனி அவங்க கை வைக்கிறது எதுவும் தோற்று போக கூடாதுப்பா. இறங்குமப்பா, இறங்குமப்பா, என் பிள்ளைக்கு இறங்குமாண்டவரே, இறங்குமாண்டவரே, இறங்குமப்பா, இறங்குமப்பா. இந்த 21 நாள் முடியும் போது யோசேப்பினுடைய சகல ஆசீர்வாதமும் எங்க தலை மேலையும் இருக்கணும்னு கெஞ்சிரோம்ப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை போக விட மாட்டோம். ஆமாப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா அமையட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கூட்டத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகட்டும் ஆண்டவரே.
எந்தெந்த தேவையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போய் சேரட்டும்பா. இந்த லைவ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தடையில்லாம இந்த 21 நாட்களும் உங்க பிள்ளைங்க கலந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். ஆண்டவர் இந்த நாள் முழுக்க உங்க கூட இருக்கட்டும். உங்க போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் இருக்கட்டும். உங்களுக்கு எந்த நோய்களும் தொடாமல் ஆண்டு உங்களை பாதுகாக்கிறதுக்காய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கூட்டத்தை ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.